அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா பக்கமும் மழை பெய்யுது. எல்லா மக்களும் சேஃபாக இருங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை விளாக் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் இட்லி அவிக்கலாமே என்னென்னு மாவு எடுத்து வெளியே வச்சாச்சு. உப்பு சேர்த்து கரைச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்னென்னா, நேற்று கழுவுன பாத்திரம் கூடையில் இருந்துச்சு. சரி, அதை எடுத்து வச்சிடலாமேன்னு ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன, பிள்ளைங்கள் வந்து ஸ்கூல் கொண்டு போவாங்கள்ல, அந்த பாத்திரம்லாம் கழுவி வச்சாச்சு. அதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி எப்போவுமே எடுத்து வச்சிட்டோம்னா திங்கக்கிழமை நம்ம வந்து பிள்ளைங்களை ரெடி பண்ணி அனுப்பும்போது டென்ஷன் ஃப்ரீயாக எடுத்து பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம். அதனால் டிஃபன் பாக்ஸு, ஸ்பூனு எல்லாத்தையுமே எப்போவுமே கண்ணுபட வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் பிள்ளைங்க கேன் எல்லாத்தையுமே ஞாயிற்றுக்கிழமை கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருவேன். எல்லா பாத்திரத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்படி சிங்கில் இருக்க பாத்திரத்தையும் கழுவிடலாமே அப்படின்னுட்டு இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் தான் பிள்ளைங்களோட ஸ்பூனை வச்சுருப்பேன். அப்போ தான் எடுத்து கொடுக்க ஈஸியாக இருக்கும். அப்படி ஒவ்வொரு வேலையாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சைட் பை சைடு இட்லி ஊற்றி வச்சாச்சு. இட்லி ஊற்றி வைக்கும்போதே அப்படி சட்னிக்காக அரைச்சி எடுத்தாச்சு. அப்படியே அரைச்சிட்டு அப்படி சைடில் சிங்கில் கடந்த பாத்திரம் கொஞ்சம் இருந்துச்சுல, அதையும் கழுவி எடுத்து வச்சிட்டேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் சிறுபருப்பு சாம்பார் வச்சுருந்தேன். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு கிடந்துச்சு, அதை சேர்த்து நான் இன்றைக்கி சிறுபருப்பு சாம்பார் வச்சுட்டேன். இட்லி, சட்னி, சாம்பார் வச்சுட்டு அப்படி இந்த மழை எங்கள் ஊர்லேயும் சரியான மழை பெய்யுது. சரி, இன்றைக்கி பிள்ளைங்களும் வீட்டில் இருக்காங்களே அப்படின்ட்டு பருப்பு வடையும் வாங்கிட்டு வந்தாங்க. சரி, அதையும் வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு அப்படி நானும் சாப்பிட்டாச்சு. எனக்கு ஒரு வயசில் குழந்த இருக்காங்க, அவங்களுக்கும் இட்லியை கொடுத்துட்டு அப்படியே அவங்களுக்கு பாலை சூடாக்கிடலாமேன்னு சூடாக்கி எடுத்து வச்சுட்டு அப்படி நம்ம காலையில் சாப்பிட்ட பாத்திரங்களும் கடந்துச்சு. அதையும் சைட் பை சைடு கழுவி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க. பிள்ளைங்க வந்து பிரியாணி போட்டு கேட்டாங்க. அதனால் பிரியாணிக்கு தனியாகவும் சிக்கன் 65க்கு தனியாகவும் எடுத்து வச்சிடலாமே அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்த கையோடு நான் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே மேரினேஷனும் பண்ணி வச்சாச்சு. 65க்கு நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடி மேரினேஷன் பண்ணி வச்சா தானே உப்பு உரப்பு சிக்கனில் பிடிக்கும் அப்படின்ட்டு அப்படி மேரினேஷன் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாச்சு. அப்படி பிரியாணிக்கு நம்ம வைக்கக்கூடிய சிக்கனையும் கழுவி எடுத்தாச்சு. மஞ்சள் பொடி போட்டு நம்ம கழுவும் போது கவுச்சி ஸ்மெல்றாது, அதனால் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கழுவியாச்சு. கழுவி எடுத்துகிட்டு அப்படி நான் வந்து சிக்கனையும் மேரினேஷன் பண்ணிட்டேன். அதில் வந்து பிரியாணி மசாலா தூள், தயிர், கரம் மசாலா எல்லாமே சேர்த்து நான் விரவி அதையும் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நம்ம பிரியாணி செய்யும்போது நல்லா உப்பு உரப்பு பிடிச்சிரும். அப்படி வரும்போது அரிசி, காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பல்லாரி எல்லாம் வாங்கிட்டு வரும்போது நம்ம வந்து பழைய பல்லாரி இருந்துச்சு, இந்த மழை காலமாக இருக்கலாம், அதனால் நம்ம பழைய பல்லாரியெல்லாம் காலி பண்ணிடுவோம் அப்படின்ட்டு இப்போ வாங்கிட்டு வந்த பழைய பல்லாரியை தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பழைய பல்லாரி எடுத்து அதே 1-2 அழுவிட்டு மழை நேரமாக இருக்கிறதால அந்த பொடி உள்ளி பல்லாரிலாம் அழுவிடும். அதனால் கொஞ்சம் தான் வாங்குறது. அதுக்கப்புறம் என்னென்னா, நாளைக்கு திங்கக்கிழமை பிள்ளைங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்கு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் புதினா, மல்லியெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் பிரியாணிக்கு. அப்புறம் தால்சாக்கு வந்து பருப்பு அவிய போட்டுடலாமே அப்படின்ட்டு அடுப்பு சும்மா இருக்கும்போதே நம்ம வந்து தால்சாக்கு பருப்பு அவிய போட்டோம்னா அப்புறம் காய்கறியாக வச்சுருப்பேன் அப்படின்ட்டு அதை ஒரு பக்கம் எடுத்துகிட்டு அப்படி பிரியாணி தாளிக்க ஆரம்பித்தாச்சு. கொஞ்சம் நெய்யை அதோட எண்ணெயை சேர்த்து நல்லா எண்ணெய் காய்ச்ச பிறகு பல்லாரி நறுக்கியிருந்தேன், அதையும் அதோட சேர்த்துக்கலாம். அதோட 3 டீஸ்பூன் இஞ்சி வெள்ளை பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. இன்றைக்கி வந்து 1 கிலோ அரிசியில் தான் நான் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்குள்ளே மெஷர்மெண்ட்டு தான். நான் எப்படி பிரியாணி செய்வேன்னு தான் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்திருக்கேன். அப்படி சைட் பை சைடு நம்ம வந்து தால்ச்சா ரெடி பண்ணிடலாமே அப்படின்ட்டு அதான் ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சம் வெந்தயம் சேர்த்தா நல்லா மணமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பல்லாரி நறுக்கி வச்சுருந்தேன், அதோட சேர்த்துக்கலாம். இங்கே பிரியாணிக்கும் அங்கே பரபரப்பாக வேலை நடந்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் என்ன, கரம் மசாலாத்தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நம்ம திரிச்சு வச்சுருப்போம்ல, அந்த மசாலாத்தூளில் 1 டீஸ்பூன் சேர்த்தாச்சு. அதோட இந்த தால்ச்சாக்கு வந்து பல்லாரி வெந்த பிறகு 1 டீஸ்பூன் இஞ்சி வெள்ளை பேஸ்ட்டு, கரம் மசாலா தூள், தக்காளி பழம் எல்லாமே அதோட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்னா, தக்காளி பழம் நறுக்கி வச்சுருந்தேன் பிரியாணிக்கு, அது மல்லி இலை, புதினா எல்லாமே சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து மூடி போட்டுட்டோம்னா நல்லா மசிஞ்சு வந்துடும். அதனால் மூடி போட்டுட்டு அப்படியே தால்ச்சாவும் பார்க்க ஆரம்பித்தாச்சு. இது தக்காளி பழம், பல்லாரி எல்லாம் மசிஞ்சு வந்த பிறகு 1 டீஸ்பூன் இஞ்சி வெள்ளை பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு அப்படியே அதே எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரகத்தூளையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து தண்ணியை சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் என் குடும்பத்துக்கு தேவையான காய்கறி தான், ஒரு 2 கத்திரிக்காய் நறுக்கிப்பட்டு அதோட கொஞ்சம் உப்பு தூளும் சேர்த்தாச்சு. நம்ம எந்த காய்கறிலாம் சேர்க்கணும்னு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்னா, 1/2 டீஸ்பூன் தனியார் தூள் அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்து அதையும் மூடி வச்சாச்சு. சரி, காய் வெந்து வரட்டுமே அப்படின்ட்டு இங்கே நல்லா தக்காளி பழம் மசிஞ்சு வந்துட்டு இப்போ நம்ம மேரினேஷன் பிரியாணிக்கு செஞ்சு வச்சுருக்கோம்ல, அந்த கறியெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து தண்ணி எதுவும் சேர்க்கலை, அந்த எண்ணெயிலே தான் வேக விட்டேன். அதுக்கப்புறம் என்னென்னா, பருப்பு நல்லா குக்கரில் மசிஞ்சு வந்துட்டு ஒரு பக்கம் காய்கறியும் நல்லா வெந்து வந்துட்டு
தால்ச்சாக்கு வந்து புளி சேர்த்தா நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நான் மாங்காய் சேர்த்துருக்கேன், அதனால் புளி சேர்க்கலை. கொஞ்சம் தானே தால்ச்சா வைக்கும், அதனால் இந்த மாங்காய் புளிப்பே நம்மளுக்கு போதும். தால்ச்சாவும் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு அதையும் இறக்கி வச்சுட்டு அப்படியே சிக்கன் வெந்துட்டு வரும்போது நம்ம வந்து அரிசியை ஊற போட்டுடலாமே அப்படின்ட்டு கழுவி ஊற போட்டாச்சு. முதலே நம்ம அரிசியை கழுவிட்டோம்னா நம்ம வந்து அரிசி ஊறின பிறகு கழுவுனா அரிசி உடஞ்சிரும். அதனால் முதலே நல்லா 2-3 தண்ணியை விட்டு கழுவி ஊறப்பட்டேன். சைட் பை சைடு நம்ம சிக்கன் 65க்கு நம்ம பொரிச்சிடலாமே அப்படின்னுட்டு, அடுப்பு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னுட்டு அதையும் பொரிக்க ஆரம்பித்தாச்சு. நான் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து அளவு தண்ணி எடுத்து வச்சுட்டேன். 1 பங்கு அரிசிக்கு 1.5 பங்கு தண்ணி எடுத்து முதலே அளந்து எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் நல்லா தண்ணி தளபுலன்னு கொதித்து வந்த பிறகு நம்ம வந்து அரிசியை சேர்த்துக்கலாம். அப்புறம் சாதத்துக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் சிக்கன் 65 சூப்பராக தயாராகி வந்துட்டு, சாதமும் நல்லா உதிரி உதிரியாக இருந்துச்சு. தால்ச்சாவும் சூப்பராக ரெடி ஆகி வந்துட்டு, அதுக்கப்புறம் நான் 65 பொரித்து எடுத்துட்டேன். அப்புறம் மாங்காய் வந்து தால்ச்சாவுக்கு போட்டே போவேன். கொஞ்சம் மாங்காய் இருந்துச்சு, சரி என்ன செய்யலான்னு பார்க்கும்போது மாங்காய் பச்சடி செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் என்னென்னா தயிர் பச்சடியும் செஞ்சாச்சு. மாங்காய் வந்து இனிப்பு டேஸ்ட்டில் தான் செஞ்சுருந்தேன், நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிரியாணி சம்பல் எல்லாம் சூப்பராக தயாராகிட்டு, பிள்ளைங்க வந்து ஸ்கூலில் எத்தனை மணிக்கு சாப்பிடுதாங்களோ அந்த டைமில் வயிறு பசி வந்துடும். அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணிடுமேன்னுட்டு தான் பரபரப்பாக இன்றைக்கி 2 மணிக்கே முடிச்சாச்சு சமையல் செஞ்சு. பிள்ளைங்களுக்கு சாதம் போட்டு கொடுத்துடலாமே அப்படின்னுட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லா பிரியாணி உதிரி உதிரியாக இருந்துச்சு. பிள்ளைங்களும் நல்லா சாப்பிட்டாங்க, நாங்களும் நல்லா சாப்பிட்டோம். என் மகளுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு அப்படி நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்க்கும்போது பிள்ளை வேறு தூங்கவே இல்லை. சரி அவளை வச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அப்படின்னு நேரம் போய்ட்டு அப்படியே ஈவினிங் டைமும் வந்துட்டு எங்கள் ஊரில் சரியான மழை. சரி பால் எடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு டீ போடலாமேன்னு பால் எடுத்து வெளியே வச்சுட்டு டீ போடவும் ஆரம்பித்தாச்சு. டீ ஒரு பக்கம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். மத்தியானம் சாப்பிட்ட பாத்திரம் சைட் பை சைடு கிடந்துச்சு. பிரியாணி சாப்பிட்டதுக்கு போவேன், மித்தத்தை தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்னென்னா சாம்பார் எல்லாத்தையுமே சூடாக்கி வச்சுட்டு டீயும் போட்டு முடிச்சுட்டு அப்படியே சைட் பை சைடு கிடக்க பாத்திரத்தையும் கழுவியாச்சு. பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு எல்லாத்துக்கும் டீ போட்டு குடிச்சிட்டு நானும் ஒரு கிளாஸ் குடிக்க ஆரம்பித்தாச்சு. அப்படி இன்றைக்கி வேறு ஈவினிங் வேறு கில்லி படம் போடுதாங்களா, சரி பார்ப்போமே அப்படின்ட்டு ரிலாக்ஸ்டாக டீயோட கில்லி படம் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் குடிச்சிட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் டைம் கிடந்துச்சு, ரிலாக்ஸாக டிவி பார்த்துட்டு அப்படி தான் எனக்கு இந்த சண்டே போச்சு. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு விளாக்கில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.